சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அடுத்ததா என்ன ஆகலாம்? அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் 2 வாரமா சீதா, அருணோட இந்த காதல் அப்படின்ற விஷயத்த தான் இந்த கான்செப்ட் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலா சீதாவும், அருணும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு முத்துவ தவிர மத்த எல்லாருமே நம்புறாங்க. ஆனா முத்து மட்டும் தான் அருண் மேல இருக்கிற கோவத்தால பிடிவாதமா சீதாவுக்கு நான் ஒரு நல்ல பையன பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இப்போ சீதாவோட மனச நாம ஏன் காயப்படுத்தணும்? அவ வாழ்க்கை அவ கையில இருக்கு. ஸோ நாம ஏன் இப்படிலாம் பண்றோம்? அப்படின்ற மாரி முத்து யோசிக்கிறாரு. யோசிச்சு சீதாவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய குடுக்கறதுக்கு முடிவும் பண்றாரு. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல சீதா, அருணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ண வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஜாதகம் பொறந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றதால, அ இப்போ அருணோட அம்மா முத்துவ பார்த்து பேச வந்தாங்க. அவங்களும் சில விஷயத்தலாம் சொல்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த முத்து லைட்டா மனசு மாற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா முத்து ஒரு பொண்ணு உயிர காப்பாத்துனாங்க இல்லையா? ஸோ அந்த குடும்பத்தில இருக்கவங்க முத்துவ வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அங்க போய் பார்க்கும்பொழுது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முத்து யோசிக்க வைக்குது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த முத்து என்ன பண்றாரு, நாம ஏன் சீதா வாழ்க்கையில முட்டுக்கட்டையா இருக்கணும்? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முத்து ஒத்துக்கிறாரு. இதுக்கு நடுவுல இப்ப கோவில்ல மீனா ஆ முத்துவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாரி ஃபீல் பண்ணி சீதாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் அவருக்கு தெரியாம நான் எதையுமே பண்ணது கிடையாது. ஆனா இப்போ உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த நான் அவர்ட்ட மறைக்கிறது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உண்மைய மறைச்சு அவருக்கு துரோகம் பண்ணவும் முடியல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவர்ட்ட ஏதாச்சும் சொல்லியே புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும், சீதாவும் பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கோவில்ல சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா, சீட்டு போட்டு பார்க்கும்பொழுது அதில வேணாம் அப்படின்னு வருது. இதுக்கப்புறமா ரோகிணி. ஸோ ஸ்ருதி அம்மாகிட்ட வாங்கின அந்த 2,00,000 பணத்தில ரூ. 1,00,000 கொண்டு இப்போ அ முருகன்ட்டயும், இங்க அந்த ரூ. 1,00,000 பணத்த பார்த்தீங்க அப்படின்னா, விஜய்கிட்டயும் குடுக்குறாங்க. அப்போ விஜயா யார்ட்ட அந்த பணத்த வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்பொழுது, வித்யாட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. ஆனா, ரோகிணிக்கு மனோஜ் மேல செம்மையா கடுப்பாகுது. நம்ம இவ்ளோ பண்ணியுமே நமக்கு அவன் சப்போர்ட்டே பண்ண மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் மனோஜ் மேல செம்மையா கடுப்பாகுறாங்க. ஸோ கடைசியா இப்போ முத்துவோட மனசு மாறிடுச்சு. சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணத்த பண்ணி வைக்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள பண்ண ஆரம்பிக்கிறாரு முத்து. ஆனா, அப்பதான் இந்த உண்மை தெரிய போகுது. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதும், மீனா தான் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதும் முத்துவுக்கு தெரிய வரப்போகுது. ஆக்சுவலா இப்ப மீனா சீதாவோட விஷயத்த பத்தி வீட்ல பேசிட்டு இருக்கும்பொழுது, ஸ்ருதி எதர்ச்சியா "நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பேசாம சீதாவுக்கும், அருணுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருங்கன்ற" மாரி சொல்லவும், அங்க அண்ணாமலை மீனாவும், சீதாவும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பேரும் நல்ல பசங்க. வீட்டுக்கு தெரியாம அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், மீனாவுக்கு ஒரு மாரி ஒரு குற்ற உணர்ச்சியில அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்பொழுது, கண்டிப்பா இது மீனா, முத்துக்கு நடுவுல ஒரு பெரிய விரிசலையும், ஏன் இன்னும் சொல்லப்போனா, மீனா, முத்துவும் கொஞ்ச நாளைக்கு பிரியறதுக்கு கூட வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இதெல்லாம் ரோகிணி பார்த்துட்டு மீனாவ நக்கலா பேசுறதும், ஸ்ருதி ரவிய அந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கு எல்லா வழியும் பார்க்க தான் போகுது. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத. சிறகடிக்க ஆசை எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.